பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களையும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருக்கிறவருமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தவன் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாள்ல தகப்பன் நம்மளுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் என்ன சம்பூர்ணமாக உன்னை பெருக செய்வேன்னு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நற்கிரியைகளையும் உன்னை நான் பெருக செய்வேன்னு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு மெயினா நற்கிரியை தான் நமக்கு மெயின் இல்லையா? அந்த நற்கிரிகள்ல நம்ம வளரணும், அதையும் நமக்கு பெருக செய்வேன்னு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஒவ்வொன்றுக்கும் குறைவில்லை அப்படின்னு சொல்றார். அப்பனா நம்ம ஏழைகளுக்கும் நம்ம இறங்கி செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏழைகளுக்கு இறங்கி செய்யும் போது நம்ம நீதி நிலை நிக்குமா? அப்போ நம்ம எத்தனை பேருக்கு ஏழைகளுக்கு செய்யறோம், அதையெல்லாம் நம்மளே யோசிச்சு பார்க்கணும். நம்மளால முடிஞ்சது, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்ம 10 ரூபாயோ 5 ரூபாயோ ஒரு தண்ணி பாட்டில ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கும் போது அந்த இடத்துல நமக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல யார் இருக்கா? இயேசு இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இருந்தாதான் நம்மளுக்கு அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு கூட நம்ம செய்யாம இருக்கிறோம்னா அப்ப தேவன் நம்ப துக்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம யாருக்கு செய்யறோம்? ஏன்னா தண்ணி தாகமா எடுக்கும் போது நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அது யாருக்கு? அது எனக்கே செய்யறேன்னு சொல்றாரு. ஏன்னா உணவு இல்லாத உணவு கொடுக்கும் போது அந்த இடத்துல நம்ம யார் இருக்கா? இயேசு அங்க எனக்கு உணவு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு சூழ்நிலை உடை இல்லாம இருக்க ஒரு உடை கொடுத்தால் அந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப அதே போலதான் ஒருத்தர் விசாரிக்கிறது கூட தேவன் அங்க நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப மத்தையில இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சும் கூட நம்ம உதவி செய்யாம இருந்தோம்னா அப்ப தேவன் நம்ம மேல வருத்தப்படுவார். ஏன்னா பிள்ளைகளுக்கு இவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம், இருந்தாலும் நம்ம ஒரு ஏழைகளுக்கு ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் வேதனைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அது போல தேவன் என்ன விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார். ஏன்னா விதைக்கிறவனுக்கு ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இத்தனை தேவன் நம்மளுக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். நம்ம என்ன கொடுக்கிறோம் தேவனுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. அவரோட வார்த்தையை கேட்டு நடந்தாலே போதும், நடந்து அவங்க நம்மளை பெருக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் நமக்கு எல்லா விதத்திலயுமே நமக்கு ஆசீர்வாதத்தான் கொடுத்திருக்காரு, எதுலுமே இல்லைங்கிறதே இல்ல. அப்பனா நம்ம இதை பார்த்து பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம், அதை எடுக்கணும் இல்லையா? இது ஒரு தேன் கூடா இருக்கிறது. அந்த தேன் கூட்ட நம்ம ருசிக்கத்தான் அது பிழிய அது தித்திப்பாக இருக்கும். அப்போ தேவனோட வார்த்தையை தேடி இந்த மாதிரி நம்ம எடுத்து அதை பார்க்கும்போது தேவன் இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நம்ம ஏன் மயங்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த நாள்ல யோசித்து பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அதிகமான ஆசீர்வாதத்தை தான் இந்த நாள்ல கூட வாரத்துல முதல் நாள் பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய்வீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குவதற்குமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாய் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டு இருக்கிறீர்கள் நிமித்தமும் தங்களுக்கு மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணமாய் தர்மம் செய்கிற நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இதுதான் தேவனுக்கு நம்ம ஒரு தர்மம் செய்யற மித்தமாக தேவன் எங்கும் சோத்திரம் பண்ணி நம்ம ஒவ்வொரு காரியமும் தர்மம் செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பாவங்கள், உதாரணத்துவமா ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு தடைய கொண்டு வர்றது,
இது எல்லாம் என்ன ஆயிருதா, நம்ம தர்மம் செய்யும் போது அது எல்லாமே மாறி போயிருது. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள ஏதோ ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு தொழில் செய்யறோம், ஒரு ஏதோ ஒரு காரியம் செய்யறோம், தடை வருது. ஏன் தடை வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்பனா நமக்கே அறியாம ஒரு பாவங்கள் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னு என்ன செய்யணும், எல்லாம் போய் ஏன்னா தர்மம் செய்யறாங்க, போய் அது இதுன்னு கோயிலுக்கு அங்கேயும் பண்றாங்க, அது வேற. நம்ம தேவன் என்ன பேசுறாருன்னா, நமக்கு ஏழைகளுக்கு போய் செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற கிரியைகள் பாவங்கள் எல்லாம் அப்படி கரைஞ்சு போகுது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஏழைகளுக்கு செய்யணும். ஏழைகளுக்கு செய்ய செய்ய, ஏன்னா போதும்னு சொல்றது ஒன்னே ஒண்ணு, சாப்பாடு ஒண்ணுதான் இல்லையா? அப்ப தேவன் வேற எதுவுமே யாரும் போதும்னு சொல்ல மாட்டோம். அப்ப தேவனுக்கு நம்ம இந்த ஏழைகளுக்கு போய் சாப்பாடோ தண்ணியோ அவங்களுக்கு தேவையானதை நம்மளுடைய ஒரு எதையாவது நம்மளால முடிஞ்ச சக்திக்கு முடிஞ்சதை நம்ம தேவன் செய்யணும்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம நீதியும் நிலை நிற்கும். அது போல நமக்கு எல்லாமே நம்ம பாவங்களும் கரைந்து போகும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தையும் அறிவிக்கணும்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவர் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு எதுவுமே தீமையான காரியத்தை எழுதி வைக்கல, நன்மையான காரியத்தை தான் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இது நம்மளோடய புதஞ்சு போயிடக்கூடாது. நம்ம மட்டும் அனுபவிச்சுட்டு நம்ம பிறருக்கு சொல்லாம இருந்தாலே அதுவும் பாவம் தான். அப்ப நம்ம தேவன் நம்மளோட வார்த்தைய நம்ம எவ்வளவு பெற்றிருக்கிறோம், ஒவ்வொருவரும் எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம பிறர் கஷ்டப்படும் போது நீங்க போய் தேடி அலையவெல்லாம் வேண்டாம். யாராவது கஷ்டத்துல உங்ககிட்ட சொல்லும் போது அந்த இடத்துல தேவனை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா, நான் இப்படி இருந்தேன், எனக்கு இத்தனை அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லும் போது, ஏன்னா அவங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. சொன்னா போதும். இது எதுவுமே இல்ல, நீங்க அழைத்துக்கு வாங்க, இங்க சர்ச்சுக்கு வாங்க, இதையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. உங்களுக்கு நடந்த அற்புதத்தை சொன்னாலே அவங்களும் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரோட வார்த்தைய நம்ம பிரசித்தப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அவரோட ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஒரு பிரச்சனை வந்தா நம்ம உடனே இயேசுவேன்னு கூப்பிடும் போது உடனே நமக்கு அற்புதம் செய்யறாரு. அதுபோல பிறருக்கும் போய் நம்ம இந்த அற்புதத்தை நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அவங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம பிறருக்கு சொல்றவங்களாவும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது அவங்களுக்கு வேற ஆலோசனை கொடுக்கறாம, தேவன் உயிருள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவரை பத்தி நம்ம சொல்லும் போது, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இப்ப உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அங்க மராக்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர்னால நம்ம எவ்வளவு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கோம். இது நம்மளோட புதஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா நீ இலவசமாய் பெற்றதை நீ இலவசமாய் கொடுன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம இலவசமாய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது போல இந்த இலவசமா நம்ம எப்படி இன்னொருத்தர் மூலத்தான் நம்ம உடனே எடுத்தோம்னு சர்ச்சு போயிருக்க மாட்டோம். நம்ம ஒருத்தர் சொல்லி தான் நம்ம ஏத்துக்கொண்டோம் தேவனை. அது போல நம்ம எப்படி இலவசமா ஒருத்தவங்க வந்தா சொல்லிப்பாங்க, அது போல நீங்களும் போய் என்ன தேவனுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்றவங்களா இருக்கணும். சொல்லும் போது கண்டிப்பா அவங்களும் பெற்றுக்கொள்வார்கள். உங்க ராஜ்யத்திலையும் அவர்கள் நீங்க கட்டப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அவரோட ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் நம்ம கட்டணும். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாத்துக்கும் நன்மையான ஈவத்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார். தீமையான காரியத்தை யாருக்குமே சொல்லல. வழியில பாதாளத்துல போயிடக்கூடாதே, நல்ல பாதையில போகணும்னு சொல்லிதான் தேவன் நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை முத்து போன்றது. ஆமென். அல்லேலூயா. அவர் பொண்ணும் வெள்ளியும் போலது ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா புடமிட்டது அவரோட வார்த்தை. அந்த வார்த்தைய நம்ம இதெல்லாம் அனுபவித்து பிறருக்கும் சொல்லி கொடுக்கும் போது தேவன் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க இதெல்லாம் அந்த வார்த்தைய, நம்ம இந்த உயிருள்ள வார்த்தைய நம்ம பிறரையும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாள்ல கூட நம்ம சொல்லுவோம். அனைவரும் சொல்லும் போதும் அவங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். நம்மளுக்கும் தேவன் யோபுக்கு செய்தது போல பிறருக்கு செபித்தது மித்தமாக அவர் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் ரெட்டிப்பான லாபம் அவருக்கு வந்தது. ஆமென். அல்லேலூயா. நீங்க பிறருக்கு சொல்லும் போது அதே யோபுக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கும். ஆமென். அல்லேலூயா.
ரெட்டிப்பான லாபத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட தகப்பனே கர்த்தாவே 2 கொரிந்தியர் அதிகாரத்துல ஆண்டவரே தகப்பன 9வது அதிகாரத்துல நாங்க தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா இது போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை இங்கு கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்லட்டும் சுவாமி தகப்பனே. யாரெல்லாம் பாக்குறாங்களோ கேக்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரே அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஏழைகளுக்கு செய்யும்படிக்கு ஆண்டவரே, ஏழைகளுக்கு ஆண்டவரே தர்ம காரியத்தை ஒவ்வொருவரும் செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அனைவரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் உங்க கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அனைவருக்கும்